Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நேற்று நைட் என்ன டின்னர் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா தோசை தேங்காய் சட்னிங்க. நேற்று வந்து மே 1 அப்படிங்காட்டியும் லீவாக தான் இருந்துச்சு காலேஜு. ஒரு 10-11 மணி அப்படி ஆயிடுச்சு. சாப்பிடும்போதே நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மதியானத்துக்கு வந்து பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தோம். சிம்பிளான ரெசிபியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சரி கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எதுவுமே செய்கிறதுக்கு கரெக்டாக டைம் இல்லை. சரி டேரெக்டாக வந்துட்டு இப்போது நைட்டு டின்னர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் செஞ்ச பருப்பு சாதமே கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அம்மா அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் தம்பிக்கும் மட்டும் இப்போ வந்து நூடுல்ஸ் செஞ்சிட்ருக்கோங்க. இப்படி நூடுல்ஸ் தான் செய்கிறோம். சரி அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி இப்பி நூடுல்ஸ் செய்யும்போது உங்களுக்கு இன்னமுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. அதுக்குள்ளே வந்து நூடுல்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த சைடு. வெஜிடபிள்ஸ் வேணும்னா அதுலேயே இருக்குங்க. இருந்தாலும் வந்துட்டு எப்போயுமே கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் பீன்ஸ் இல்லை கேரட் இருந்துச்சு. கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கோம். கேரட் கட் பண்ணதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கேரட் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போட்டாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 பேக்கெட் இப்பி நூடுல்ஸ்க்காக இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதங்கட்டுங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருந்தேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிளகாத்தூளோ இல்லை மட்டன் மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிட்டுங்க சின்ன செம்பில். அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்பி நூடுல்ஸ்க்கு போடுவோம் இல்லைங்களா மசாலா, அதையும் வந்துட்டு இப்போ உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை உடைக்காமையே அப்படியே போட்டுடலாங்க. ஒரு அரைவாசியாக கூட உடச்சி போட்டுடலாம். ரொம்ப பொடியாக உடைச்சோம்னா அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் அப்படியே வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம வீட்டில் ரவை செய்யும்போதோ இல்லை சேமியா செய்யும்போதோ இந்த மாதிரி எல்லாம் டைமில் வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சுக்குவாங்க நைட்டு. பருப்பு சாதம் வந்துட்டு இருக்குது. இது வந்து 2 ஆள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. அம்மா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க கொஞ்சமாக. எப்படியும் கொஞ்சம் சாதம் வந்து மீதமாகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இந்த சைடு அதுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் அப்படியே வெந்துட்டுருக்குது. என்ன நம்ம வந்து கடையில் கூட பாஸ்தா நூடுல்ஸ் அப்படியெல்லாம் வாங்கி தனியாக கூட செய்வோங்க. இப்போ ஓரளவு தண்ணி வற்றிடுச்சு. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. மல்லித்தலை இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் லைட்டாக மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து போட்டு சுட சுட சாப்பிட்ற வேண்டியதான். கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.